இன்றைக்கி சட்டசபையில் ஆதவர்ஜனா பிளாஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவை ஓட விட்டு மாரி ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, திமுக தொடர்ச்சியாக இந்த தாவேக ஆட்சிக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு திமுக தொடர்ச்சியாக விவசாயிகள் மீது ரொம்ப அக்கறை காட்டி விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திமுகலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆதவர்ஜனா இன்றைக்கி பேசியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு அரசியல் தெரியாது, ஆனால் திமுகவுக்கு நல்லாவே அரசியல் தெரியும். அரசியல்னானே கரைச்சி குடிச்சவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க விவசாயிகள் மீது எந்த ஒரு அக்கறையுமே இல்லையா? அவங்க திமுக தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதியில் விவசாயிகளை பற்றி எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்கவே இல்லை. அப்போ விவசாயிகளுக்கு கடன் இருக்கிறது திமுகவுக்கு தெரியாதா? இல்லை விவசாயிகள் படும் நிலைமையை திமுகவுக்கு கண்டுக்கவே இல்லையா? ஏன் வாக்குறுதி இப்போ கொடுக்கவே இல்லை திமுக? அப்போ விவசாயிகள் எக்கேடு கேட்டுக்கு போனாலும் பரவாயில்லை அப்படியும் ஒரு எண்ணத்தில் தானே திமுக இருந்துச்சு. ஆனால் எங்களுது நாங்கள் புதுசாக அரசியலுக்கு வரோம், ஆனால் எங்களுக்கு எல்லாமே புதுசு தான். ஆனால் எங்கள் கழக தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? விவசாயிகள் படும் கஷ்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வந்தவர் தான் எங்களோட முதலமைச்சர். அதனால தான் பரந்தூர்லேருந்து அவர் விவசாய இடத்துலேருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆனால் திமுக என்ன பண்ணுச்சு? விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குற மாரி இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருவேளை வாக்குறுதி ஏன் கொடுக்கல? ஒருவேளை திமுக ஜெயிச்சு வந்திருந்தா அப்போ விவசாயிகளை பற்றி எதுவும் கவலையுமே உங்களுக்கு கிடையாது இல்லை? இன்றைக்கி தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி விவசாயிகளுக்கு பாதி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம், இன்னும் படிப்படியாக பண்ண போகிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து பேசுகிற மாரி நடிக்கிறது நாடகம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் விவசாயிகளை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? நீங்கள் வாக்குறுதியாக ஒழுங்காக கொடுக்கல. அரசியல் தெரிஞ்சும் அது தெரியும் இது தெரியும்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு வாக்குறுதி கூட உங்களால் ஒழுங்காக கொடுக்க முடியல. ஆனால் எங்களது எல்லாமே புதுசு தான். ஆனால் எங்கள் முதலமைச்சர் நிச்சயமாக விவசாய பக்கம் உறுதுணையாக இருப்பார். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிங்க, இது விவசாயத்தின் சொர்க்க பூமியாக தமிழ்நாடு மாறும், அதற்கு எங்கள் முதலமைச்சர் மாற்றி காட்டுவார் அப்படின்னு ஆதவர்ஜனா இன்றைக்கி சட்டசபையில் ரொம்ப போல்டாக பேசினார். கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா திமுக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இவங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்களா தாவேக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு அரசியல்னால் என்னென்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சு விவசாயம் கடன் தள்ளுபடியை பற்றியோ இல்லை விவசாயிகளை பற்றியோ எந்த ஒரு இடத்துலையுமே வாக்குறுதி கொடுக்கவே கிடையாது. அதுதான் விவசாயத்தில் சங்கத்துலேயும் ஒருத்தர் சொல்லியிருந்தார். விஜய் இப்போ வாக்குறுதி செய்கிறாரு செய்யலை, அவரோட விஷயம். ஆனால் திமுக விவசாயிகளை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படின்னு ஒரு விவசாயி அப்பயே சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, விஜயத்து பரவாயில்ல கொஞ்சம் வாக்குறுதி கொடுத்தாரு விவசாயிகளை பற்றி, ஆனால் திமுக விவசாயிகளை பற்றி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அவங்க வாக்குறுதி கூட கொடுக்கவே இல்லை. அவங்களாம் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அப்போது ஒரு விவசாயி பேசியிருந்தார். இன்றைக்கி ஆதவர்ஜனா சட்டசபையில் அதே பேசியிருக்காரு. அப்படின்னும் போது ரொம்ப பயங்கர பிளாஸ்ட்டுங்க. ஏன்னா இது பார்க்குற நிறைய பேருக்கு தோணியிருக்கும். ஏன்னா திமுக இப்படி தான் பொய் வேஷம் போட்டு ஒரு நாடகத்தை போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது மக்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா இன்றைக்கி அவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது திமுக விவசாயிகள் கடன் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும், விவசாயிகள் படுற கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே ஏன் 200 வெல்வம் சொன்னவங்க ஏன் விவசாயிகளை பற்றி ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கல அப்படின்னு தான் ஆதவர்ஜனா இன்றைக்கி கேள்வி கேட்டார். கேட்கும்போது வாய் மூடின்னு கம்முன்னு தான் திமுக இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன பேச முடியும்? பாவம் அவங்க இன்றைக்கி விஜய்க்கு எதிர்த்து இன்றைக்கி குரல் கொடுக்குறாங்க. ஆனால் ஆதவர்ஜனா இதுவும் சொல்லிட்டாரு, நாங்கள் ஆட்சிக்கு 3 மாதம் தான் ஆகுது, நீங்கள் 5 வருஷம் இருந்தீங்க, 5 வருஷம் இருந்ததுக்கே இப்போ 3 மாதத்துக்கு போட்டி போட்டு பார்க்குறீங்களே, அது உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டார். அங்கேயே திமுக அவுட்டுன்னு தான் சொல்லணும். எப்பயும் போல இந்த மேடையெல்லாம் ஒவ்வொன்றுக்கு திமுக பிளான் போட்டு கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரில. ஆதவர்ஜனாவோட பேச்சு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாவேக எல்லாருமே இதேமாரி கரெக்டாக பேசுவாங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கான ஆட்சியாக கண்டிப்பாக தாவேக கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மளும் பயணம் பண்ணுறோம்.